கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது சென்ற வாரத்திலே பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த முதல் லைனிலே பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதிலே பரமண்டலங்கள் எங்களுடைய பிதா, நான் அவருடைய பிள்ளை, அப்பா பிள்ளை என்கிற உறவு நமக்கு அவருக்கும் இடையிலே வருகிறது. ஆனால் இந்த ஜெபத்தினுடைய இரண்டாவது வரி உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதில் அவர் என் ராஜா, நான் அவருடைய ராஜ்யத்தின் குடிமகன் என்கின்ற உறவு வருகிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நம்மை மனம் திரும்ப அழைத்தது நரகத்தின் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு மட்டும் அல்ல. முக்கிய நோக்கம் பரலோகத்திலே அவரோடு சுதந்திரவாளியாகி, பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாகி, பரலோக ராஜ்யத்தை ஆளுகை செய்கின்ற ஒரு பொறுப்பிலே நான் அமர்ந்து அவரோடு ராஜ்யம் பண்ணும்படியாக அழைக்க வந்தார். அப்படி அழைக்கிற போது என்னுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படாவிட்டால் நான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதற்காக என் பாவங்களுக்குரிய தண்டனை அவர் செலுத்தி, என்னுடைய பாவத்தினுடைய கிரயத்தை அவர் செலுத்தி, அதிலிருந்து என்னை நீக்கி தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை பரிசுத்தவானும் நீதிமானாகவும் மாற்றினார். நமக்கு நன்றாக தெரிய வேண்டும், யோவான் 3வது அத்தியாயத்திலே நிக்கதோமு என்கிற ஒருவன் வந்து இயேசு கிட்டத்தில் கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ மனம் திரும்பாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய் என்றார். அவன் அதை எப்படி என்று கேட்டான். அவர் சில காரியங்கள் சொன்னார். அப்பொழுது அவனுக்கு புரியவில்லை. அநேகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அனைத்து சீஷர்கள் கூட இயேசு மரித்து உயிர்த்து எழுந்து வந்து அந்த வயத வாக்கியங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிற வரைக்கும் அவர்களுக்கே பல காரியங்கள் புரியவில்லை தான். நம்மை அவர் அழைத்ததனுடைய நோக்கம் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட அதனுடைய சுதந்திரவாளியாகி பரலோக ராஜ்யத்தினுடைய பரிசுத்தவான்களோடு சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்காக, அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக. இது நம்ம மனதிலே இருக்க வேண்டும். அதனால தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அதை இரண்டாவது முக்கியமான பாயிண்டாக வைத்து அதை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அநேக நேரத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டனால, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டனால நரகத்துக்கு போகாமல் தப்பிச்சுக்குவேங்கிற நினப்பு இருக்க ஒழிய, இன்னும் பரலோகத்திலே சேர்ந்து நான் அங்கே அவரோடு கூட என்னை அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது தற்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு 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 மனிதன் இங்கிருந்து ஒரு ஜெர்மனி தேசத்திற்கு போனால் அந்த நாட்டினுடைய லா அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இங்கே இருந்து அவன் ஒரு பிரான்ஸுக்கு போனான் என்றால் அந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஒழுங்குமுறைகள் என்ன அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க தேசத்துக்கு ஒருவன் சென்று அங்கு குடிமகன் ஆனால் அந்த தேசத்து சட்டத்திட்டங்களுக்கு அவன் உட்பட்டவனாக வர வேண்டும். இங்கு அவர் மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கின்ற அர்த்தம், உம்முடைய ராஜ்யத்தினுடைய நியமங்களையும் நீதிகளையும் நான் கற்றுக்கொண்டு அதிலே நான் வளர வேண்டும், அதை எனக்கு கற்றுத்தாரும் என்பதுதான். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்ப அழைக்கின்ற போதே அவர் சொன்ன ஒரு காரியம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்படித்தான் அவர் சொல்லி அழைத்தார். மத்தேயு 3வது அத்தியாயத்திலே 1-2 வசனங்கள் நாம் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 4வது அத்தியாயத்திலே 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிற போதும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இன்னும் வரல, சமீபமாக இருக்கிறது, வந்துடும், அதுக்குள்ள உள்ள வந்துருங்க. நாங்கள் அதுக்குள்ளே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், பரலோக ராஜ்யத்திலே அந்த குடிமகனாக மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற போது மார்க்கு சுவிசேஷத்தில் 1வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அதற்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். காலம் நிறைவேறிற்றது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த சமீபமாய் இருப்பதெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள். இப்பொழுதோ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் சொன்னதுல சமீபமாய் இருக்கிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நான் பாவி, பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறேன், இனி தேவனுக்கு ஏற்றவனாக நான் வாழ்வேன், இந்த உலகத்துக்குரியவனாக அல்ல,
அந்த ராஜ்யத்துக்குரியவனாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒருவன் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்கிறார். இதை நம்ம சென்ற வருடத்திலே ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் படியிலே மனம் திரும்புதல் எப்படி, சுவிசேஷம் என்றால் என்ன, விசுவாசம் என்பதில் நாம் படித்திருக்கிறோம். இதில் சுவிசேஷத்தை விசுவாசி என்றார். அவர் என்னை விசுவாசி என்று சொல்லவில்லை. சுவிசேஷத்தை விசுவாசி என்றால், சுவிசேஷம் என்றால் என்ன? குறிப்பாக ஒரு 6 வசனங்களுக்குள்ளாக அதை நாம் சுருக்கி நாம் படித்தோம் சென்ற அந்த பாடத்திலே. உதாரணமாக சொன்னார், ரோமன் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பாவம் செய்ததுனாலே தேவனோடு உள்ள அப்பா பிள்ளை உறவோ இல்லை அவருடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய உறவோ விட்டு அவருடைய மகிமையை இழந்து போனோம். ஆனால் ரோமன் 6:23 சொல்கிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்கிறவனுக்கு மரணம். மரணம் என்றால் இந்த பூமிக்குரிய மரணத்தை குறித்து, சரீர மரணத்தை குறித்து அவர் பேசவில்லை. வெளிப்படுத்தல் 20:11-15 அத்தியாயங்களில் சொல்கிறார், மரித்தோர் அனைவரும் தேவனுக்கு முன்னதாக நின்றார்கள், அவன் கிரியையின்படி நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அதிலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளப்பட்டான். இது 2வது மரணம். இந்த மரணத்தை குறித்து தான் சொல்லுகிறது. பாவம் நம்மை அங்கேதான் கொண்டு செல்லும். தேவனுடைய நோக்கம் நாம் அங்கு போகக்கூடாது என்பது. இதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். நமக்கு தெரிந்த வசனம் தான் யோவான் 3:16. அவருடைய நாமத்தின் மேல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாக அவரை தந்தர்லே நம்மிலே அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் யார், அவர் எனக்காக என்ன செய்தார், இப்பொழுது அவர் யார் என்று அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறவன் கெட்டு நரகத்துக்கு போகாமல் நித்திய காலமாக தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்படியாக அவர் அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவும் ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். அதாவது என்னை அன்றி என் மூலமாக அல்லாமல் நீ பரலோக ராஜ்ய பிரவேசம் யாருக்கும் கிடையாது என்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிறோம், இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசுனுடைய குரலை கேட்டு நம்முடைய இருதய கதவை திறந்து வாரும், எனக்குள்ளாக வாரும், என் எஜமானனாக, என் ராஜாவாக, என் ரட்சகராக, என் தேவனாக எனக்குள் வாரும் என்று எவன் ஒருவன் அழைக்கிறானோ அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு இந்த பூமியில் அவன் இருக்கிற நாட்கள் முழுவதும் நான் அவனோடு கூட இருந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் பின் ஒரு நாளிலே என்னோடு பரலோகத்தில் வந்து அவன் போஜனம் பண்ணுவான். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். எப்பொழுது ஒருவன் இதை விசுவாசித்து தன் பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன் கர்த்தராக, அதாவது தன் எஜமானாக, தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நான் நடப்பேன், இனி என் சுய சித்தம், சுய விருப்பம், சுய வாஞ்சைகளோ இல்லது என்னுடைய தேசத்திற்குரிய என்னுடைய சூழ்நிலைகளுக்கு என் குடும்பத்திற்கு ஏற்றபடியாக இப்படித்தான் நடப்போம் என்றெல்லாம் அல்ல, நீர் சொல்லும் நான் நடப்பேன் என்று ஒப்பு கொடுத்து கர்த்தராக ஏற்றுக்கொண்டு வருகிற போது அவன் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளையாக பிரவேசிக்கிறான் என்று சொல்கிறார். இப்படியாக மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திலே பிரஜை ஆனவர்களை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சில காரியங்களை கூறியிருக்கிறார். ஆனால் அநேகருக்கு அது அப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுது கூட அநேகருக்கு அது புரியவில்லை. சங்கீதம் 87 தேவன் இப்படியாக சொல்லுகிறார். 1-2 வசனங்கள்லாம், அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவரை தொகையிடுவார். ஸோ ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிறது ஒன்லி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மாத்திரம் அல்ல, பெலிஸ்தீரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட. எப்பொழுது நான் அவரை என் கர்த்தராக ஏற்றுக்கொண்டு நீர் சொன்னபடி நடப்பேன் என்கிறேனோ அப்பொழுது என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே
பரலோக ராஜ்ய குடிமகனுடைய லிஸ்டிலே என்னுடைய பெயர் எழுதப்படுகிறது. நான் பரலோக ராஜ்ய வாசியாகிவிட்டேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் சென்று விட்டேன். இப்பொழுது அது மாத்திரம் பத்தாது, நான் அங்கே செல்வதற்கு என்னை இங்கே தகுதிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அந்த ராஜ்யத்துக்கு செல்வதற்காக நான் குடிமகன் ஆகிவிட்டேன், அங்கே செல்வதற்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டும். அதை குறித்து பவுலும் தன் ஊழியத்தை குறித்து தன் ஊழியம் என்ன என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 26வது அத்தியாயத்திலே நாம் பார்த்தால், அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து, இயேசு எனக்கு எப்படி தரிசனமானார், என்னை அழைத்தார், ஊழியம் செய்ய எனக்கு அழைப்பை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லுகிற போது அவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 26வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். இயேசுவை எப்படி சந்தித்தேன், அவர் என்ன சொன்னார் என்று பேசுகிறார். மிக முக்கியமாக அவர் என்னை அழைத்தனுடைய நோக்கம் என்ன என்பதை வசனம் 18லும் 20லும் சொல்லுகிறார். இயேசு அவரை பார்த்து அவரிடத்தில் சொன்னார்கள், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அதற்கு முந்தின வசனத்தை சொல்கிறார், உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி உன்னை அனுப்புகிறேன். எங்க அனுப்புகிறோன்னா, அங்க உள்ளவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீர் அவர்களை கண்களில் திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்கிறார். இந்த சாட்சியவர் அக்கிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சொல்கிறார். அதனால அக்கிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. 20வது வசனம், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கிலும் உள்ளவரிடத்தில் போய் பின்பு புற ஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவித்தேன். இதுதான் என்னுடைய ஊழியம் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது மனம் திரும்பின அனுபவம் உண்டு, ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நீதிகளுக்கு இணைந்து நாம் நடக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஒரு வேத பாரகன் ஒருவன் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அத்தியாயத்திலே நாம் அதை பார்க்கலாம். மார்க்கு 12விலே ஒரு வேத பாரகன் தேவனுடைய கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை என்ன என்று அவன் கேட்கிறான். மார்க்கு 12வது அத்தியாயத்தில் 28வது வசனத்திலே, வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாக உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து இந்த வேத வல்லுநர்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல கொடுத்தோன்னு அவன் சந்தோஷப்பட்டு, எப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இதை சொல்லுங்க, தேவனுடைய கற்பனைகளில் பிரதான முக்கியமான கற்பனை என்ன என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, இவைகளிலும் பெரிய கற்பனைகள் வேறு ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன் சொல்லலாம், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கல முக்கியமா இருக்கிறது என்றான். அதற்கு இயேசு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். அதாவது நீ உள்ளே இருக்கிறேன்னு சொல்லல, உனக்கு வழி தெரியும், ஆனா அந்த வழி வழியா நடந்து உள்ளவா, நீ இன்னும் தூரமானவன் அல்ல, பக்கத்துலதான் இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் வரல என்று சொல்கிறார். இந்த கற்பனைகளின்படி நீ நடந்தால், இதை கீழ்ப்படிந்து கொண்டு வந்தால் நீ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், நீ தூரமானவன் அல்ல என்றுதான் அவர் சொன்னார். சத்தியம் தெரியும், ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஒரு கிரியை வேண்டும். ஆனால் நமக்கோ இன்று வேத வசனம் என்ன சொல்கிறது? 2வது கொரிந்தியரில் 5வது அத்தியாயத்தில் 17வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். ஒருவன்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின. பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, புதுசா ஆயிருச்சு. ஆனா அனுதினமும் புதுசா ஆகிக்கொண்டே இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நம்முடைய பழைய மனிதன் கழிந்தும் புதிய மனிதன் தினசரி நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டும் பழைய மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டும் வர வேண்டும். இதைத்தான் முக்கியமாக அவருடைய ஜெபத்தில் சொன்னது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது என்ன கிரியை? அது பழைய கிரியைகள் என்ன என்றால் 2 கொரிந்தியர் 5:17 நாம் படிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே 2 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே இருந்து, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்தை நம்ம சரியாக பார்க்கணும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலிருந்து திருமண உறவுக்குள்ளே பிணைப்புக்குள்ளாக வருவதை வேண்டாம் என்று சொல்லுகிறதுங்க. நீ நீதி அநீதியோடு சம்பந்தம் வைக்காத, ஒளி இருளுக்குள்ளே ஐக்கியம் வைக்காதேங்கிறது. அதாவது இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்களோடு நீ ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனால் ஃபெல்லோஷிப் வைக்காத, அவனோட ஐக்கியமாக இருக்காது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இதை விட்டு பிரிந்து தனிந்து வா, இதற்குள்ளே நீ போகாத. இந்த பழசெல்லாம் முந்தி இருந்த இதெல்லாம் உற்று வாங்குறாரு. நான் அவர்களுக்குள்ளே வாசனம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாய் இருக்கையில நான் இங்கிருந்து அசுத்தாவில் உலாவுகிற ஆலயத்துக்குள்ள போய் நாமே வணக்கம் சொல்ல முடியாது. அதிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும். அதனால 17-18 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஆயிட்ட, ஆனாலும் அந்த அசுத்தத்தை விட்டு பிரிந்து வெளியே வா, அப்ப நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரனும் குமாரத்தையுமா இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். 7வது அத்தியாயம் 1வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். இந்த பழையவைகள் ஒளிந்து போயின என்பது இதுதான். இதற்குள்ளாக நான் மாறி வருகிற போது, தேவனுடைய ராஜ்ய நியமங்களுக்கு தக்க பழையவைகள் கழித்து விட்டு புதிதாக வருகிற போது, தேவனுடைய ராஜ்யம் எனக்கு உள்ளாக வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் வருகிறேன். லூக்கா சுவிசேஷத்திலே 17வது அத்தியாயத்திலே ஒருவனிடத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக பதில் சொல்றார். லூக்கா 17:20வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது, இது இயேசு கிறிஸ்து மரித்து இன்னும் உயிர் தள்ளவில்லை, அவர் இருக்கிற போதே, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர்கள் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது. இதோ இது சைனா கவர்மெண்ட், இது பாகிஸ்தான் கவர்மெண்ட், இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட், இது கர்நாடகா கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வராது. இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும், அதனுடைய ஆளுகைக்கு நான் உட்பட வேண்டும், அதனுடைய சட்ட திட்டங்களை நான் பணிந்து அதற்கு ஏற்ற கிரியையை செய்ய வேண்டும். அப்படியாக பின்பு என் குடும்பம் அந்த ஆளுகைக்கு உள்ளதாக வர வேண்டும். என் குடும்பம் அதற்குள்ளாக வருகிற போது மெதுவாக என்னுடைய தெரு, என்னுடைய ஊர், என்னுடைய தேசம் எல்லாம் அதற்குள்ளாக வரும்.
ஆனால் நான் அதற்குள்ளாக இல்லாத பட்சத்திலே என் குடும்பம் அதற்குள் வர முடியாது. என் குடும்பம் அதற்குள்ளே வராத பட்சத்திலே நான் அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜை என்று சொல்லி நான் போக முடியாது. அநேக காரியங்களே அவர் அதைத்தான் சொல்லுகிறார். எபேசியர் 4வது அத்தியாயத்தில் எபேசியர் சபைக்கு எழுதுவது, முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனை இச்சைகளாலே களைந்து போட்டு நீங்க புதிதாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் சபைக்கு எழுதுகிற போது, முந்தின நடக்கைகளிலே அத்தியாயம் 4:22, முந்தின நடக்கைகளில் மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் சிருஷ்டித்துக் கொள்ளுங்கள். கொலேசியரிலே அவர் சபைக்கு எழுதுகிற போது, பவுல் கொலேசியர் சபைக்கு எழுதுகிற போது அந்த சபையாரை குறித்து எழுதுகிறார். அவர் கொலேசியர் 1வது அத்தியாயத்தில் 12:13, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இன்று இருந்தால்தான், அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் நடந்தால்தான் நாளை நான் அவரோடு அங்கே போக முடியும். அதுதான் முக்கியம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எனக்குள் வரட்டும், என் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், அதற்குள்ளாக வர வேண்டும் என்று பேதுரு சபைகளுக்கு எழுதுகிற போதும் அவர் எழுதுகிற போது இப்படியாக எழுதுகிற பேதுரு என்ற 1வது அத்தியாயத்திலே 2வது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா இருப்பது, கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் பரலோக ராஜ்ய வாசியாகிவிட்டேன். இந்த பூலோகத்திலுடைய என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம் தான். நான் ஒரு பரதேசி தான், இங்கே பிரயாணம் தான். நான் ஊரா போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ டிராவலிங் அலவன்ஸும் டிராவலிங் இதுவும் தான். என்னுடைய உண்மையான வீடு, என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய ஆளுகை, என்ன அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து என்னுடைய ராஜா வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது பவுல் இதைத்தான் எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அத்தியாயத்திலே 20-21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகிற போது அந்த ராஜ்யத்திற்குள்ளாக போவோம், அங்கிருந்து வரணும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆனா அதுக்கு நான் இங்கே ஃபிட்டாக ஆகிக்கொள்ளணும். அந்த ராஜ்யத்தினுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவனாக நான் இருக்கிற போது அவர் என்னை மாற்றிக்கொள்வது வெகு இலகுவாக இருக்கும். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறவன் எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத குறித்து தான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்ஸ் கொடுத்து வந்தார். அதில் விசேஷமாக மத்தேயு 13வது அத்தியாயத்தில் சில காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு 13வது அத்தியாயத்தில் அநேக ஓமைகளாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று அநேக ஓமைகளை அவர் கூறுகிறார். அதிலே நாம் பார்க்கலாம். மத்தேயு 13வது அத்தியாயத்தில் விதைக்கிறவன் ஓமையை குறித்து சொல்லுகிறார். அதில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் பட்சித்தது. சில மண் இல்லாத கற்பாறையில் விழுந்தது, மண் ஆழமாக இராதனால அது முளைக்கலை. வெயில் வந்தபோது வேறு இல்லாமல் காஞ்சு போச்சு. சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, முள்ளு வளர்ந்ததை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து 100-60 பலன் கொடுத்தது. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று முடித்து விட்டார். அப்போது சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவர்களிடத்துல ஓமைகளாக பேசுகிறீர்கள்? உண்மையாக அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. இன்னொரு இதில் பார்த்தா, நீர் சொன்ன அந்த ஓமையோட அர்த்தம் என்ன என்று எங்களுக்கு சொல்லும் என்று நின்றார்கள். அப்போது சொல்கிறார்கள்,
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதுல அந்த 4வது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து அவர் சொல்லுகிற போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பான். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து என்றால் அதை அறிந்து உள்ளே வைத்து கொண்டு பலன் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கவன் இருப்பான். லூக்கா 8:15 பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த வசனத்தை கேட்டு தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு பலன் கொடுக்கிறவனாக, அதை கீழ்ப்படிந்து அதனுடைய ரிசல்ட்டை எடுத்து கொடுக்கிறவனாக, கனி கொடுக்கிறவனாக ஒரு மனிதன் மாறுவான். அவனை குறித்து தான் சொன்னேன் என்று சொல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமைகளில் இயேசு இதை சொல்கிறார். அதே அத்தியாயத்தில் மத்தேயு 13:24 சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருந்தது. ஆனால் மனுஷர் நித்திரை பண்ணுகிறீர்கள், அவனுடைய சத்துரு கோதுமைகளுக்குள் களையை விதைத்து விட்டு போனான். இன்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, தேவனுடைய சபைகளுக்குள்ளாக நல்ல கனி கொடுக்கக்கூடிய கோதுமையும் இருக்கும், ஆனால் களைகளும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதை குறித்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிற போது அவர் சொல்கிறார், ஏஞ்சல்ஸ் கேட்டாங்க, களையெல்லாம் பிடுங்கி போடுவா. இல்லப்பா, நீ அதை பிடுங்குற போது பக்கத்தில் உள்ள கோதுமையும் வேறு பிடுங்கிடும், அதனால விடு, அறுப்பு வரைக்கும் 2ஐயும் விட்டுரு. ஆனா அறுக்கிறப்ப நான் முதல்ல நீ போய் இந்த களையெல்லாம் பிடுங்கி கட்டு கட்டா கட்டி அக்கினியில போடு, ஆனா கோதுமையன் களஞ்சியத்தில் சேரு என்று சொல்லுவேன் என்கிறார். இது அவருடைய நிலம்தான், அவருடைய வயல்தான். ஆனா அதற்குள்ள இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். நாம் கனி கொடுக்கக்கூடிய கோதுமையாக இருக்க வேண்டும் ஒழிய பதராக, களையாக அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உண்டு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு, அந்த உரத்தை குடித்து கொண்டு, ஆனால் அவனுக்கு பலன் கொடுக்காத ஒன்றாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு களையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இந்த ஊமைகளை சொல்லுகிறார். அதே இதில் அடுத்த ஒரு ஊமையும் அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தும் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. 31 அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளும் சிறியதாக இருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாக ஆகாயத்த பறவைகளின் கிளைகள் அடையத்தக்க மரணமாகும். அந்த வசனத்தை கேட்டா அதை என் இருதயத்துக்குள்ள வைத்து அதை பிராக்டிக்கலா நான் கொண்டுட்டு வருகிற போது, அதனுடைய ஆளுகைக்குள்ளாக வருகிற போது அது வளர்ந்து பெரியதாகி வருகிறது என்று சொல்லுகிறார். பல காரியங்களை அவர் அதிலே சொல்லிட்டு வருகிறார். அதில் எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்கிறார், எச்சரிப்பையும் கொடுக்கிறார். 13வது அத்தியாயத்தில் 41வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் கடைசி காலத்தில் அவர் வருகையின் போது. இதை குறித்து சொல்லுகிறார். மேலே இருந்து படிக்கலாம், 37 படிக்கலாம். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆகையால் களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது வாரம் சபைக்கு போனாலும் சரி, கம்யூனிட்டி சர்வீஸில் நான் அட்டன் பண்ணாலும் சரி, காணிக்கை தசமவாகல் கொடுத்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் வளராவிட்டால் அன்று அவர் வருகையிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் போவது முடியாத ஒரு காரியம். அதைத்தான் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது என்னுடைய பிரியாரிட்டி. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ காலங்களோ அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் போக வேண்டும். அது எனக்கு முக்கியமான ஒரு பிரியாரிட்டியாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது அந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அத்தியாயங்களுமே பரலோக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் சுதந்திரவாளி ஆன ஒருவனுடைய வாழ்க்கை நடக்கை எப்படி இருக்க வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் அந்த மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 3
இந்த 5, 6, 7 எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மனப்பாடமாக இருக்க வேண்டும். மனப்பாடமாக இருக்க மட்டும் அதுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். ஏனென்றால் கடைசியாக 7வது அத்தியாயம் முடிக்கிற போது அவர் சொல்லுகிறாரு, நான் சொல்லிய அந்த வசனங்களை கேட்டு இவைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினான். நான் சொன்னதையெல்லாம் கேட்டான், ஆனாலும் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் மணலிலே வீடு கட்டினான். கடைசியில் வெள்ளம் வரும், மழை வரும், புயல் வரும். கற்பாறையில் கட்டின வீடு நிலைச்சு நிற்கும், மணலில் கட்டின வீடு விழுந்து அழிந்து போகும். ஸோ அந்த காரியத்துக்குள்ளே போக வேண்டும். அதை திரும்ப திரும்ப படிப்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும். ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கணும், இன்னும் களைய வேண்டியதெல்லாம் களைந்து போட்டு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டு உமக்குள்ளாக வளர வேண்டும். இது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மத்தேயு 11வது அத்தியாயத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 5, 6, 7 அதை குறித்து சொல்லுகிறார். 13 பரலோக ராஜ்யத்தை குறித்து உமையில் சொல்லுகிறார். மத்தேயு 14வது அத்தியாயத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 28, 30 வசனங்கள் படிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் என் ஆளுகைக்கு கீழாக என்கிட்ட கற்றுக்கொண்டு நான் சொன்னதை கேட்டு அதன்படி நடங்க என்கிறார். இது முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோடு மாத்திரமல்ல, அடுத்த வசனம் அதோடு சேர்ந்து கண்டினியூ தான். என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுதுதான் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதே இதில் யோவான் சுவிசேஷத்தில் ஒருவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்கிறார். யோவான் 12வது அத்தியாயத்தில் ஒரு காரியம் நாம் படிக்கலாம். யோவான் 12வது அத்தியாயத்தில் 47, 48 வசனங்கள் படிக்கலாம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். என் வசனத்தை கேட்டான், அதை விசுவாசிக்கவில்லை. அதை கேட்ட கிரியை இல்லை. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும். நாம் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்னதாக போய் நின்று என் கிரியைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டும். அதை விட்டுட்டு கடைசி நாள் நியாய தீர்ப்பில் போய் உட்கார்ந்துருந்து நான் செய்த தவறுகளுக்காக தண்டனையை வாங்க போகக்கூடாது. இந்த வார்த்தைகளின்படி புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்கிற அந்த கட்டளைகளின்படி தான் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பி அதனுடைய நீதியை தேடி அதற்குள்ளாக வளர்கிறவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இங்கேயே அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அங்கே போய் தான் ஆசீர்வாதங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கேயே அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற போது மத்தேயு 6வது அத்தியாயத்தில் சில காரியங்களை நாம் படிக்கலாம். ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற போதே அவர் ஜெபம் பண்ண குறித்து சொல்லி வருகிற போதே 8வது அத்தியாயம் மத்தேயு 6 8வது வசனத்தில் சொல்லுகிறார். அன்றியும் நீங்கள் 7வது வசனம், அன்றைய நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நான் அவருடைய பிள்ளையாக மாறி என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் என்பதை வாஞ்சியாக வைத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற அடுத்த படிக்குள்ள போகக்கூடிய வாழ்க்கை எனக்கு இருந்தால் நான் அவருக்கு முன்பதாக ஜெபம் பண்ண முழங்கால் போடும் முன்னதாகவே எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதில் தான் அவர் கடைசியாக முடிக்கிற போது சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் ஊழியம் செய்யணும், இந்த உலகத்தினுடைய மேன்மையும் ஆசீர்வாதமும் எனக்கு நிறையா வரணும். அதற்கு உலக பிரகாரமான வழியிலேயே நான் முயற்சி செய்ய வேண்டும்.
இந்த 2 காரியம் நீ செய்ய முடியாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதை வரிசையாக குடித்து விட்டு முடிக்க வருகிற போது இப்படியாக முடிக்கிறார் 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தமிழ் வேதாகமத்தில் அஞ்ஞானிகள் என்றால் அறிவில்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். புசிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும், அதாவது உலக பிரகாரமான என் வாழ்க்கைக்காக நான் இருப்பதற்காக உடுப்பதற்காக இதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் என்னுடைய மற்ற பைபிளில், என்னுடைய மராத்தி மொழியில் உள்ள பைபிளில் இது அஞ்ஞானிகள் என்று சொல்லவில்லை, புற ராஜ்யத்தார், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள், அவங்க தான் இதை தேடி உழைகிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும், கொடுப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள முதல்லவா அதனுடைய நீதி, அதனுடைய லா, அதனுடைய நியமங்கள் என்ன இருக்கு, அதனுடைய கற்பனைகள் என்ன இருக்குது, இதை கை கொள்ள நீ முயற்சி செய்கின்ற போது உன் வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் அவர் கையால சரியாக கொடுக்கப்படும், சரியாக கொடுக்கப்படும். நீ அதற்குள்ளே வளர்ந்து வா. அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய், உனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார். நீ என்ன தேவைங்கிறக்கா நீ அலைய போன என்றால் அவர் என்ன சொன்னாருங்கிறத விட்டுருவா, அதுல இல்லாம போ. அவர் எனக்கு என்ன கட்டளையிட்டார் அதை செய்ய வேண்டும். அதற்கு தெளிவாக வேதத்தில் வாசிப்போம், வாசிக்கிறதுல அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ செய்வோம், என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்காரோ அதை விட்டுருவோம். அப்போதுதான் அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக இருப்போம். அவருடைய ராஜ்யத்துக்கு அந்த ராஜாவினுடைய பாதுகாப்பலும் போஷிப்பும் நமக்கு தானாகவே வரும். முக்கியமாக இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வசனம், லூக்கா 13வது அத்தியாயத்திலே, லூக்கா 13 ஒரு வசனம் நாம் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிற போது ஒரு இடத்துல சொல்லுகிறார், லூக்கா 13:18வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று, ஆகாயத்து பறவையிலிருந்து அது கிளைகளை அடைந்தது. அப்புறம் சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன், புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு சிறு எடுத்து முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவில அடக்கி வைத்தார். கொஞ்சம் போல புளித்ததும் கொஞ்சம் போல நல்லா, அது உள்ள வந்தோன்னா முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் உள்ள வந்தோடனே உன்னை முழுமையாக பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவனாக மாற்றிவிடும் என்கிறார். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாதா என்று கேட்டான். அதற்கு இயேசு சொன்ன பதில் 24, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு உள்ளே போவதற்கு நீங்க கொஞ்சம் பிரயத்தனம் பண்ண வேண்டும், ட்ரை பண்ணணும். இடுக்கமான வாசல் தான், அதுக்குள்ள போறதற்கு கொஞ்சம் சிரமத்தோட தான் போக வேண்டும். ஏன் சொன்னார், என் பின்னாடி வர வேண்டும் என்றால் அவனவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் வரணும்னார். சுகபோக ஜீவியத்தை அவர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணவில்லை, ஆனால் நித்திய நித்தமாக அவரோடு ஆளுகை செய்யக்கூடியதை தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுல 25வது வசனம், வீட்டு எஜமானிலிருந்து கதவை பூட்டின பொழுது நீங்க வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதும் பார். அப்போது நீங்கள் உம்முடைய சமூகத்திலே போஜனமான பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். நான் வார வாரம் சர்ச்சுக்கு போனேனே, வார வாரம் காணிக்கை கொடுத்தனே, மாசம் மாசம் கம்யூனியன் எடுத்தனே, தசமாகம் கொடுத்தனேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் அவரை, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகி நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மேலே வருகிற போது எல்லாரும் உள்ளே போக முடியாது. ஒரு சிலருக்கு ரிஜெக்டட் ஆகும். ஏன் ஆகும் என்றால் அவருடைய ராஜ்யத்தினுடைய கட்டளையின்படி நீதியின்படி நடக்காததினாலே அன்றைக்கு நம்ம அங்க போவதற்கு ஃபிட்டாக இருக்க முடியாது. அதனால உள்ள ஏத்துக்க முடியாது. இங்கேயே நான் சொன்னதை நீ கேட்கல, நீ அங்க வந்து எங்க கேட்ப? அதனால ரிஜெக்ட் ஆயிடும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் உம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதி, அதனுடைய லா, நீதி என்றால் அதனுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய நியமங்கள் என்னவோ அதை நான் பின்பற்றி நடக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு கற்றுக் கொடும். நீங்கள் ஒரு காரியத்தை முடிச்சு விட்டீங்கன்னா அடுத்ததை சுட்டி காமிப்பார். இதை கத்துக்கோ, இதை கத்துக்கிற போது அடுத்தது 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 படிப்படியாக நம்ம நடத்தி கொண்டு வருவார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவை போல பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் தேவனுடைய நோக்கம் பூமியிலே கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி போல அவரை போல நாம் மாறும் வரைக்கும் தேவன் தன்னுடைய வசனத்தை கொண்டும் ஊழியர்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் நம்மை சுத்திகரித்து கொண்டே பழைய மனிதனை களைந்து 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 கிறிஸ்துவை நமக்குள்ளாக வெளிப்படுத்துவதற்காக இயேசு சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் வந்தா மாத்திரம் பார்த்தா அது ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பரிபூரண பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய பரிபூரண அன்பு, கிறிஸ்துவனுடைய பரிபூரணமான அந்த ஞானம், இந்த காரியங்களுக்கு நாம் வளர்ந்து வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் முக்கியமான குறிப்பு, உம்முடைய ராஜ்ய நியமத்திற்கு என்னை நான் உட்படுத்துகிறேன், அதற்கு நான் கீழ்ப்படிய என்னை கொடுத்திருக்கிறேன், அதற்குள்ளாக வளர்வேன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துல சொன்னார், லூக்கா 6:38, என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்வதை நீங்கள் ஏன் கீழ்ப்படிவதில்லை என்று ஒரு இடத்துல கேட்கிறார். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளதாக நாம் இப்பொழுது வர வேண்டும். இன்று பூமியிலே 2 ராஜ்யங்களும் இருக்கிறது. இருளின் ராஜ்யமும் இருக்கிறது, ஒளியின் ராஜ்யமும் இருக்கிறது. நம் ஒளியின் பிள்ளைகளாக அந்த ராஜ்யத்துக்குரிய குடிமகனாக நம்மை காத்து கொள்ளுகிற வருவது அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பும் போஷிப்பும் நமக்கு தேவைகளை தருவதும் அவரும் தானாகவே கிடைத்து கொண்டே வரும். இதுதான் அந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதை இதனுடைய அர்த்தமாக மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய அனுதின ஜீவியத்தில் வளர வேண்டும். இல்லையென்றால் இதை மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய அனுதின ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? முதல் எனக்குள்ளாக வரட்டும், என் குடும்பத்திற்குள்ளாக வரட்டும், என் மூலமாக என்னை சூழ்ந்துள்ள பிறருக்குள்ளாகவும் போகட்டும். இப்படியாக அந்த ராஜ்யம் வளர வேண்டும். அந்த ராஜ்யத்தினுடைய நீதி நியமத்தை என்று விட்டுவிட்டால் அவர் வருகிற போது அநேகர் பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாகவும் ஆகிவிடும். இந்த லூக்கா 13 அவர் முடிக்கிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். 28வது வசனம், நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்போது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்தபோது, மனம் திரும்பி வந்தபோது தீவிரமாக இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நாளாக முந்தி வந்த நாம் பிந்தி வந்தவர்களைப் போல மெதுவாக ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சபைக்கு போவது, வேதத்தை வாசிப்பதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாறி கிறிஸ்தவனாக ஆனால் கிறிஸ்து அற்றவனாக வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால தான் முந்தி வந்தவன் பிந்தி வந்தவனாக போயிடக்கூடாது. நீ எப்பவும் முன்னாடி போய்கொண்டே இருக்கிறவனாக இருக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் உம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதி, உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதை இன்னும் எனக்குள்ளாக கற்றுத்தாரும். அதிலே நான் வளர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் குடிமகனாக நான் இங்கே வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கௌரவத்தையும் கொடுத்து நான் இங்கே செய்யும்படியாக எனக்கு என்ன கிரியை நீர் வைத்திருக்கிறீரோ அதை செய்து முடித்தவனாக ஜெயங்கொண்டவனாக நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு உதவும். இதுதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற ஒரே ஒரு வரிக்கு முழுமையான அர்த்தம். இதோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்து விட்டது. அடுத்த வாரத்தில் அடுத்த வசனம், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை குறித்து அடுத்த வாரத்திலே அதை குறித்து நாம் தியானிக்கலாம். இதோடு இந்த வாரத்தின் வேத பாடம் முடிந்தது.